அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைய நுகர்வோர் விழிப்புணர்வு அடைந்தவர்களா? இது தலைப்பு. இந்த தலைப்பில் கேள்வி என்ன வேண்டியிருக்கிறது? இன்றைய நுகர்வோர் விழிப்புணர்வு அடையவில்லை என்று தான் தலைப்பை தந்திருக்க வேண்டும். இதற்கு விளக்கங்கள் வேண்டுமா? இதோ சொல்கிறேன், கேளுங்கள். 2003ஆம் ஆண்டு டெல்லி அறிவியல் ஆய்வுக் கழகம் இந்தியாவில் விற்கப்படும் பெப்சி, கொக்கோ கோலா உள்ளிட்ட 14 வகையான குடிநீர் பானங்களில் அளவுக்கு அதிகமான ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகள் கலந்திருப்பதாக அறிவித்தது. அதன் பின் அரசு மீது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. இந்த பிரச்சனை 2 வார காலம் மட்டும்தான் இந்த பிரச்சனை பூதாகரமாக பேசப்பட்டது. நீதிமன்றமும் எந்த தீர்ப்பும் தரவில்லை. மக்கள் அனைவரும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? வழக்கம் போல் கடைகளில் சென்று பூச்சிக்கொல்லி மருந்துகளான பெப்சி, கொக்கோ கோலா, மெரண்டா, 7up என்று வகை வகையாய் வாங்கி வாயில் ஊற்றி கொண்டிருக்கின்றோம். நமக்கு என்ன அறிவிருக்கிறது? விஷம் என்று தெரிந்தும் கூட காசு கொடுத்து வாங்கி சொந்த காசில் சூனியம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். சோற்றில் மறைவாக விஷத்தை கலந்து வீதியில் நாய்க்கு வைத்தால் அதை நாய் சாப்பிட மறுத்து விலகி செல்கிறது. ஆனால் இந்த மனித பகுத்தறிவு நாய் கொஞ்சம் கூட சிந்தனையே இல்லாமல் விஷத்தை சாப்பிட்டு வருகிறது. இவனுக்கு என்ன விழிப்புணர்வு வந்துவிட்டது? அடுத்ததாக நூடுல்ஸ் பிரச்சனைக்கு வருவோம். மேகி நூடுல்ஸ் நிறுவனம் தனது தயாரிப்பு பொருளான நூடுல்ஸில் அதிக அளவு கேரியம் என்ற ரசாயன பொருட்களை கலந்து விற்பனை செய்ததாக பிரச்சனை கிளம்பியதை அடுத்து அந்த பொருளின் விற்பனைக்கு மத்திய அரசு தற்காலிகமாக தடை விதித்துள்ளது. இதை விழிப்புணர்வு என்று எடுத்துவிடக் கூடாது. ஏனென்றால் இதே போன்று பல கம்பெனி நூடுல்கள் இந்தியாவில் புழுக்களாக நெளிந்து கொண்டிருக்கின்றன. இவைகளுக்கு உடனடியாக தடையை வழங்க முடியுமா? இல்லை, கடையைத்தான் மூட முடியுமா? தம் பிள்ளைகள் ஆசைப்படுகிறார்களே என்று விஷப்புழுக்களைத்தானே விலைக்கு வாங்கி தந்திருக்கிறோம். நமக்கு என்ன விழிப்புணர்வு இருக்கிறது என்று நான் கேட்கிறேன். இது ஒரு புறம் இருக்கட்டும். நமது பாரம்பரிய உணவு வகைகளை ஒதுக்கி தள்ளிவிட்டு துரித உணவு எனப்படும் ஃபாஸ்ட் ஃபுட்டை நோக்கி ஓடி சென்று ஒரு நொடியில் அதை விழுங்கி கல்லீரல் பாதிக்கப்பட்டு கணையம் வீங்கி இதயம் செயலிழந்து உடல் முழுவதும் நோயோடு உலாவுகிறோமே. நமக்கு இதை விடவும் என்ன விழிப்புணர்வு ஏற்பட போகிறது? KFC, மெக்டொனால்ட், சைனீஸ் ஃபுட் என்று வகை வகையான தரமற்ற உணவுப் பொருட்களை நாடி ஓடி பெற்று எல்லா நோய்களும் எனக்கே சொந்தம் என்று உடல் பருத்து ஆரோக்கியம் கெட்டு அன்றாட மருத்துவமனையே நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இந்த KFCயில் போடப்படும் சிக்கன் உண்மையிலேயே இறைச்சி இல்லை என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? என்ன விழிப்புணர்வு இருக்கிறது? இன்றும் கூட தரமான பொருட்கள் எங்குமே கிடைப்பதில்லை. தமிழ்நாட்டில் டாஸ்மார்க்கை தவிர அரிசியில் கலப்படம், பருப்பில் கலப்படம், எண்ணெயில் கலப்படம், மஞ்சள் தூளில் கலப்படம், மைதாவில் கலப்படம், மண்ணெண்ணெயில் கலப்படம், சர்க்கரையில் கலப்படம், ரவையில் கலப்படம், டீ தூளில் கலப்படம், காப்பி தூளில் கலப்படம், பெட்ரோலில் கலப்படம், டீசலில் கலப்படம் என்று எதை எடுத்தாலும் கலப்படம் 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 என்று ஊரை நாரி கிடக்கிறது. இதை தட்டி கேட்க எவராது தயாரா? சொல்லுங்கள் பார்ப்போம். ஒருத்தரும் வரமாட்டார்கள். சோலூர் மட்டத்திலிருந்து கோத்தகிரிக்கு பஸ் டிக்கெட் வாங்கி 9 ரூபாய் போக மீதி 1 ரூபாயை கண்டக்டரிடம் கேட்கவே நமக்கு நாதி இல்லை என்று சொல்லும் போது எங்கிருந்து நமக்கு விழிப்புணர்வு வரப்போகிறது? விழிப்புணர்வு வர வேண்டும். அனைத்திலும் தரமான பொருளையே தர வேண்டும்.